Hi students, last video Coulomb's law and important aspects பத்தி பார்த்தோம். 8 point இருக்கு அதுல 4 point பார்த்துட்டோம். remains 4 point இந்த வீடியோல பார்க்க போறோம். 5th point இதுல permittivity சேஞ்ச் பண்றாங்க. அதாவது in vacuumல F21 vector equal to 1 by 4 by epsilon naught Q1 Q2 by R square into R12 cap. அதாவது ஃபோர்ஸுக்கு எப்சிலான் நாட் இன்வெர்ஸா இருக்கு. நல்லா கவனிக்கணும். அப்ப இன்வெர்ஸா இருந்தா இது இதோட வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆனால் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதுவே இன் மீடியம் F21 vector equal to 1 by 4 by epsilon Q1 Q2 by R square into R12 cap. இது மீடியம். எப்சிலான் நாட் கிரேட்டர் தென் எப்சிலான். அப்ப எப்சிலான் நாட்டை விட எப்சிலான் வேல்யூஸ் என்ன ஆகும்? அதிகமா இருக்கும். அப்ப இது அதிகமானால் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆனால் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இப்ப எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் இது ரெண்டு இன்ட்டு பண்ணா எப்சிலான் கிடைச்சிடும் உங்களுக்கு. எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். எப்சிலான் ஆர் வேக்யூம்ல எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்? 1 இருக்கும். அதுவே மீடியத்தில் 1 விட அதிகமாக இருக்கும். 1 கிரேட்டர் தென் எப்சிலான் ஆர். ஓகே, புரிஞ்சா? நெக்ஸ்ட் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும்ஸ் லா அண்ட் கிராவிடேஷனல் லா கேட்பாங்க. சரியா? கூலும்ஸ் லா ஹேஸ் சேம் ஸ்ட்ரக்சர் ஆஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அதாவது F vector equal to minus G m1 m2 by R square into R cap. இது கிராவிடேஷனல் லா. Coulomb's law F vector 21 equal to K Q1 Q2 by R square R12 cap. இது ரெண்டையும் பாருங்க, கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு சேமா தான் இருக்கும். பட் அப்படி சேமா இருந்தாலுமே சம் டிஃபரன்ஸ் இருக்குது. Coulomb's லாவுக்கும் கிராவிடேஷன் லாவுக்கும் சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் between two masses is always attractive. அந்த 2 மாஸ் எப்பயுமே எப்படி இருக்கும்? அட்ராக்டிவா இருக்கும். பட் கூலும் ஃபோர்ஸ் between two charge can be attractive or repulsive இருக்கும். எதை பொறுத்து? டிபெண்டிங் ஆன் நேச்சர் ஆஃப் சார்ஜ் பொறுத்து. பிளஸ் பிளஸ் இருந்தா ரிப்பல்ஸ் பண்ணணும், பிளஸ் மைனஸ் இருந்தா அட்ராக்ட் பண்ணும். ஓகே, புரிஞ்சா? அடுத்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் பத்தி பார்க்கலாம். G equal to 6.626 into 10 power minus 11 nm square kg minus 2. Coulomb's law K equal to 9 into 10 power 9 nm square C minus 2. So இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது கிராவிடேஷன்ல அந்த 2 மாஸ் எர்த் அண்ட் சன் எப்படி டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது அதனோட ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்? 6.626 கம்மியா இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது, கூலும்ஸ் லா கம்பேர் பண்ணும்போது இது கம்மியா இருக்குது. இங்க சார்ஜ் எங்க வைக்கிறோம்? 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. அப்ப சார்ஜ் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும்போது ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது அதோட ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்ப G விட K கூலும் வேல்யூஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். புரிஞ்சா? அடுத்த பாயிண்ட், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் between two masses is independent of the medium. அதாவது 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். அது எனி மீடியம், எந்த மீடியத்தில் வச்சாலுமே அதனோட ஃபோர்ஸ் ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான். அது கான்ஸ்டன்டா இருக்கும், நோ சேஞ்ச். பட் கூலும் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி சார்ஜ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரி, மீடியத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது மீடியம், இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி மீடியம், அது டிபெண்ட்ஸ் ஆன் தி மீடியம். முன்னாடி பார்த்தோம் இல்ல, எப்சிலான் நாட் வைக்கும் போது ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இது டிக்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது டிக்ரீஸ் ஆகும். அப்ப டிபெண்ட்ஸ் ஆன் தி மீடியம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் between 2 point masses. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது 2 மாஸ் இருக்குது, அது ரெஸ்ட்ல இருந்தாலும் மூவிங்ல இருந்தாலும் அது ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான். அதுவே சார்ஜ் 2 சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கும்போது கூலும் ஃபோர்ஸ், மூவிங்ல இருக்கும்போது லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஒன்று இன்க்ளூட் ஆகுது. சரியா? தென் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் obeys the Newton third law. The force on a charge Q1 exerted by a point charge Q2 is given by. அதாவது Q1 Q2 மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும்போது R cap 12. அதுவே Q2 Q1 மேல
ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிட் அதாவது ஆப்போசிட்டாக பண்ணும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ F12 வெக்டர் ஈக்குவல் டு 1/4/epsilon0 Q1 Q2 by R ஸ்கொயர் R cap 21. இப்போ R cap 21 ஈக்குவல் டு என்னது ஆப்போசிட் சார்ஜ், ஆப்போசிட் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிட் பண்ணுது. மைனஸ் R cap 12. இந்த R cap 21 பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், மைனஸ் R12 அப்ளை பண்ணுறோம். இங்கே மைனஸ் R12 இந்த மைனஸ் முன்னாடி வந்துடும். 1/4/epsilon0 Q1 Q2 by R ஸ்கொயர் R12 cap or F12 vector equal to minus F21 vector. அதாவது every action opposite reaction. The electrostatic force obeys the Newton's third law. Okay. Last point, the expression for Coulomb force is true only for point charges. அதாவது கிராவிடேஷன்ல பார்த்துருப்போம், 2 மாசஸை ஒரு பாயிண்ட் மாஸா வச்சு கன்சிடர் பண்ணி ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி இதுலயும் சார்ஜை ஒரு பாயிண்ட் சார்ஜா வச்சு கன்சிடர் பண்ணலாம். சரியா, பொறுமையா பாருங்க, நீட்டா எழுதிக்கணும். சரியா, ஓகே. அடுத்த வீடியோவில் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், தமிழில் மேற்பொருந்துதல் தத்துவம், அதை பற்றி நான் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.